வணக்கம். இன்று ஒரு இனிய தகவல். 7ஆம் தேதியில் பிறந்தவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் சர் சி.வி. ராமன். அவருடைய இயற்பெயர் சந்திரசேகரன் ராமன். அவர் பௌதீகத்தில் ஒளி ஊடுருவல் திடம் பொருள் வாயிலாகவும் திரவ பொருள் வாயிலாகவும் ஊடுருவல் பற்றி ஆராய்ச்சி செய்து நோபல் பரிசு வாங்கியவர். சர் சி.வி. ராமன் அவர்கள் 1930களில் நோபல் பரிசு வாங்கும் பொழுது அவர்தான் முதல் இந்தியராக இருந்தார். மேலை நாடுகளில் உள்ளவர்கள் இந்தியாவில் என்ன விஞ்ஞான வளர்ச்சி கூடம் இருக்கிறது என்று இருந்த காலத்தில் நோபலிஸ்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்பு அவர் பெயரில் ஆராய்ச்சி கழகம் ஆரம்பித்து மேலும் அவருடைய பணிகளை செவ்வடை செய்து வந்தார். சர் சி.வி. ராமன் அவர்கள் திருச்சியில் பிறந்திருந்தாலும் ஒரு தமிழர் ஆவார். இருந்தாலும் அவருடைய குணாதிசயங்கள் மிகவும் போற்றத்தக்கவை. மேலும் சர் சி.வி. ராமன் தான் அனைவருக்கும் தெரியும். அவருடைய இயற்பெயரான சந்திரசேகரன், அந்த பெயர் நல்ல பெயர். மேற்கொண்டு அந்த பதவியில் இருப்பவர்கள் உயர் பதவியிலும் இருப்பார்கள். சற்று நிலை மாறினால் நேர் எதிராகவும் இருந்து விடுவார்கள். உதாரணத்திற்கு 1952இல் தமிழில் வந்த பராசக்தி திரைப்படத்தில் திரு சாகஸ்ரநாமம் நீதிபதியாக வருவார். அவருடைய பெயர் அந்த படத்தில் சந்திரசேகரன். சர் சி.வி. ராமன் அவர்களுக்கு அவர் பிறந்த தேதியும் அவருடைய சந்திரசேகரன் என்ற நல்ல பெயரும் இயற்கையிலேயே அவருக்கு அமைந்துவிட்ட நல்ல கையெழுத்துமே அவர் முன்னேறுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. மேலும் சர் சி.வி. ராமன் இன்றளவும் பௌதியத்தின் தந்தையாக செயல்படுகிறார். ஆகையால் 7ஆம் தேதியில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போவார்கள். மனதிற்குள் எந்த நேரமும் ஏதாவது ஒன்றை சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். செயல்படுத்துவதில் வல்லவர்கள். குடும்பத்தில் வேண்டுமென்றால் சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தில் உறுதியாக இருந்து வெற்றியும் பெறுவார்கள். 7ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பாக்கியவான்களே. நன்றி.